அந்த வளகாப்ப இப்ப நம்ம கலாட்டால பண்றோம். இப்ப நம்ம சௌந்தர்யாக்கு வந்து வளகாப்பு பண்ண போறோம். சோ என் இனிய மகாநதி பெண்களே ப்ளீஸ் ஸ்டேஜ்க்கு வாங்க. வா பட 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 படவன எந்தன் கண்ணம்மா, நீ தொட 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 துடிக்குது எந்தன் நெஞ்சம்மா. ஹே சிலு 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 சிலுவன கொஞ்சம் செல்லம்மா, நான் சட 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 மழையன வந்தேன் கண்ணம்மா. திருநாள் இதுவா இதயம் தரவா, அச்சச்சோ வர்ஷினி அழறாங்க. குஞ்சி குஞ்சி வரவா. பட 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 படவன எந்தன் கண்ணம்மா, நீ தொட 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 துடிக்குது எந்தன் நெஞ்சம்மா. As a sister how do you feel? சித்தியா சிஸ்டரா இல்ல சித்தி கரெக்ட் சித்தி. இல்ல நான் பார்த்தேன், கண்ணுல இருந்து கண்ணு வேர்த்துச்சு, நான் பார்த்தேன். ஆமா வேர்க்கல வாட்டர் ஃபால்ஸே வந்துருச்சு. சித்திக்கு எதனால இந்த கண்ணீர்? சித்தி தான் வீட்டோட கடைசி பொண்ணா இருந்தா. இப்போ வந்து அடுத்து ஒரு குழந்தை வாரிசு. வரப்போகுது. இப்போ நான் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும். நான் வந்து பாய் பேபி நினைக்கிறேன். ஒரு பொண்ணா வளர்த்துட்டாங்க. ஸோ அதனால ஒரு பையன் வளர்த்தா நல்லா இருக்கும். சரி, பையனா இருந்தா என்ன பேரு, பொண்ணுனா இருந்தா என்ன பேரு? பேர் இன்னும் செலக்ட் பண்ணல. பட் எங்க அப்பா பிறப்பாருன்னு நினைக்கிறேன் நான். அப்படியே அது வந்து பாயோ கேர்ளோ, சித்தியா ஒரு அழகான முத்தம் ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா போன்லயே நீங்க எனர்ஜி கொடுக்கலாம் சார். போன்ல அதேதான் சார். அந்த 3 வார்த்தை சொன்னா அந்த பொண்ணு எந்திரிச்சு உட்காந்துரும் சார். நீங்க ப்ரொபோஸே பண்ணது இல்லையா சார்? ஃபீல் பண்றாங்க அவங்க. பக்கத்துல தங்கச்சி இல்ல சார், இது கொழுந்தியா. எங்களோட டைட்டில் ஸ்பான்சர்ஸ் மஞ்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட், where properties become dream come true. Grand Royal Tours, we make sweet memories. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். Supported by the Chennai Silks, let the celebrations begin. அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம், தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். ஃபெமினைன் ஹாப்பி டே எவ்ரி டே. பவர்ட் பை டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. மேபிள், சவுத் இந்தியாஸ் மோஸ்ட் செலிப்ரேட்டட் உமன்ஸ் வேர் பிராண்ட். கணேஷ் செராமிக்ஸ், பிராண்டட் டைல்ஸ் ஷோரூம், பாண்டி, வெல்லூர், அரியலூர். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. டிஎன்சி சிட்ஸ், ட்ரஸ்ட் இஸ் our tradition since 1965. சென்னைஸ் அமிர்தானாலே பிளேஸ்மெண்ட்னாலே சென்னைஸ் அமிர்தா. அசோசியேட் ஸ்பான்சர் ஐஃபை ப்ராப்பர்ட்டிஸ், ஐஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். திங்க் ஹை அச்சீவ் ஹை, தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Snacks partner Farmlay, wholesome snacking indulgence without guilt. Luxury partner Update Cars, accelerating the future. Hospitality partner Somerset Greenways Chennai, Pullman Chennai Anna Salai, Westin Park. Food partner Kolattur Babu Catering, உயர்தர உணவு சேவையில் ஒரு புதிய உச்சம். Envin Caterers. Beverage partner British Empire Packaged Drinking Water. Travel partner Rapido, assured cabs at lowest price. Refreshment partner Wagh Bakri tea since 1892. Special partner Healthware and Niagara. Photography partner Zero Gravity Group since 2010. இந்த விருது யாருக்கு கொடுக்க போறேன்றதை ஏவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சார். ஏவி ப்ளீஸ். Galata Digital Stars 2026 4th edition. Best Entertaining Influencers Digital. And the award goes to Miss Soundarya and Miss Varshini. காந்தாழி கண்ணலதான் Thank you sir, thank you so much. இப்போ நம்மளோட டைட்டில் ஸ்பான்சர்ஸ் ஒரு மொமெண்டோ பிரசன்ட் பண்றாங்க. கிச்சா கிச்சா மெல்லமா என்ன நீயும் தள்ளுக்கா தள்ளி விட்டா தானனா. ஒரு எங்கேஜில் இப்படி ஒரு விருது வாங்குறது சாத்தியமாகிறது வந்து பெரிய விஷயம் தான். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹார்ட் ஒர்க்கை வந்து நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். எந்த ஒரு சப்போர்ட்டர்ஸுமே இல்லாமல் இன்ஃப்ளூயன்சர்ஸாக வந்து இன்றைக்கி ஒரு பெரிய விருது வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உழைப்பு இருந்திருக்கு. ஸோ இந்த பாத் எப்படி இருக்குது, இந்த ஜேர்னி எப்படி இருக்குது? ஆக்சுவலாக நான் இதை ஸ்டார்ட் பண்ணது ஏதோ வி ஆர் டேலண்டட் அப்படின்னு இல்லை, மணி ஏர்ன் பண்ணணுன்ற ஒரே ஒரு மோட்டிவில் தான் ஐ ஹவ் ஸ்டார்டட் யூடியூப். அது கூட ஏர்ன் பண்ணலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஒரு குறிக்கோளோட ஒரு 1 month, ஓகே 1 monthல எனக்கு மட்டும் இந்த யூடியூப் கிளிக் ஆகலைன்னா I'll find some other ways to earn money. ஸோ கரெக்டாக அப்பா தவறி போனது. ஸோ எனக்கு என்ன நெக்ஸ்ட், எனக்கு என்ன என் தங்கச்சி இருக்கா, நான் வேணும்னு நினைக்கிறது வந்து
காம்ப்ரமைஸ் ஆகி படிக்க வேண்டியது இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் என் தங்கச்சி அப்படி இருக்கக்கூடாது, எனக்கு என்னை தாண்டி என் தங்கச்சி இருக்கான்னு சொல்லிட்டு நான் யூடியூப்ன்றது ஸ்டார்ட் பண்ணேன். நான் கஷ்டப்பட்டதுக்கு வந்திருக்கா அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் சம்ஹவ் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் இப்போது. ஆக்சுவலி லக் ஃபேவர்ஸ் த ஒன் ஹூஸ் ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் நீங்கள் போட்டிருக்கும் போது கண்டிப்பாக அதுக்கான பலன் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். எப்படி வர்ஷினி வாய்ஸ் ஓவரில் மட்டும்தான் பேசுவீங்களா இல்லை இங்கேயும் 2 வார்த்தை பேசுவீங்களா? பேசுவீங்களா? நான் நினைச்சேன் வீடியோல வர மாதிரி சும்மா இப்படி இப்படி தலையாட்டுவீங்க, பின்னாடி இருந்து நாங்க தான் வாய்ஸ் கொடுக்கணும் போலன்னு நினைச்சேன். ஆக்சுவலாக வந்து ஹார்ட் ஒர்க்குன்னு சொன்னால் சௌந்தர்யா வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாள். நைட்டு எத்தனை மணி ஆனாலுமே அவள் ஒர்க் பண்ணுவாள். இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஆனாலும் அவள் ஒர்க் பண்ணுவாள். நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் போனால் அவங்களுக்கு லீவ் கிடைக்கும், மேட்டர்னிட்டி லீவ் கிடைக்கும். ஆனால் இவளுக்கு வந்து லீவுன்றதே கிடையாது. சண்டேனாலும் எந்த ஒர்க்கிங் டேனாலும் அவள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருப்பாள். நான் வந்து ஸ்கூல், பப்ளிக் எக்ஸாம், காலேஜ் எல்லாம்னா அவள் என்னை டிஸ்டர்ப் கூட பண்ண மாட்டாள். என்னை வந்து ரொம்ப கம்ஃபர்ட்னு சொல்கிறதா எதுன்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் என்னை வந்து கஷ்டப்படாமலே வளர்த்துட்டாங்க. ரொம்ப வந்து என்ன வானத்தை போல படம் வந்து ஃபீமேல் வெர்ஷனா நீங்க நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க வீட்டுல. இப்போ காலேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளே நானே வந்து எல்லாமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்கா. அப்படிதான் எல்லாமே அவ தான் எல்லாமே பாத்துக்கிறா. எனக்கு ஒரு அக்கா பார்க்கவே பொறாமையா இருக்கு. எனக்கு ஒரு அக்கா இல்லன்னு எனக்கு ஒரே பொறாமையா இருக்கு. அதான் ஆக்சுவலாக சொல்லணும்னா எனக்குமே அது பொறாமை தான் இருக்கும். இல்ல கரெக்ட். சே அக்கா இருந்தது நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்க வேண்டியதா இருக்குமா அப்படின்னு. ஆனா ஒரு தங்கச்சியா இருந்து வர்ஷினி உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க. ரியலி அவங்க இப்போ சௌந்தர்யா வித் வர்ஷினின்னு வந்திருக்குன்னா டெஃபினட்டாக அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இது சாத்தியமே கிடையாது. நான் சொல்ல மாட்டேன் நான் சிங்கிளாக வந்திருக்கேன், எந்த ஒரு ஹெல்ப் இல்லாமல் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு எங்கள் மாம்ஸ், என் தங்கச்சி, எங்கள் அத்தை, இவங்க வந்து த மேக்ஸிமம் சப்போர்ட். நிறைய பேருக்கு அந்த சப்போர்ட் இல்லாமல் நிறைய பேர் வளர்ந்தவங்க இருக்காங்க. நான் அப்படியே சொல்லிக்க மாட்டேன். எனக்கு 3 பில்லர்ஸ் அவங்க இருந்து சம்திங் நம்மளுக்கு சின்ன ஹெல்ப்பாக இருந்தால் கூட போதும், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும், நம்ம வேலை பார்த்துப்போம். ஸோ அந்த மாதிரி இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இது சாத்தியமே கிடையாது. அசார் இப்போ ஒரு முக்கியமான கதை இருக்கு. என்ன கதை? சௌந்தர்யா உங்க லவ் ஸ்டோரிக்கு போவோமா? ஐயோ கேப்போமா? பாத்தீங்களா, லவ் ஸ்டோரினா தான் லவ் ஸ்டோரி சொன்னா நீங்க இந்த மாதிரி ஏதாவது கேப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் மாம்ஸ் வராமலே இருக்காரு. அப்படியா? ஆனா நாங்க சர்ப்ரைஸ் கொடுப்போம், பின்னாடி தான் மாம்ஸ் வர வச்சிருவோம். சான்ஸே இல்ல, அவர் வரவே மாட்டாரு. அப்படியா? சரி சொல்லுங்க சௌந்தர்யா, உங்க லவ் ஸ்டோரியை பத்தி சொல்லுங்க. வாவ். ஆக்சுவலாக அங்கே ஐயர் வந்து ஃபோர்ஹெட்ல வந்து கிஸ் கொடுக்க சொன்னாங்க. ஓகே. வேண்டாம் அந்த சீன் வந்திருக்குமே இங்க. யாரை பார்த்து கிஸ் கொடுக்க சொன்னாரு? இவங்களே ஐயர் கேட்டாரா? யூசுவலா மாமாக்கா? போட்டோகிராஃபர்ஸ், ஆமாமா, பக்கம் பயந்துட்டமா. போட்டோகிராஃபர்ஸ் வந்து அவங்களோட வீடியோஸ்க்கு அதுக்குன்னு வைஃப் வந்து கிஸ் பண்ண சொல்லுவாங்கல்ல. சோ க்ளோஸ் ஆன ஐயரே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாரு. ஆனா எங்க மாம்ஸ் வந்து இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் அவரு கொஞ்சம் ரொம்ப ஷை டைப்பு. ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. லவ் ஸ்டோரினா லவ் ஸ்டோரிலாம் ஒன்றுமே இல்லை. உண்மையாக சொல்லணும்னா அது ஒரு ரேண்டமாக எடுத்த முடிவு இவ்வளோ நல்லா அமையும்னு நினச்சே பார்க்கல. அது காட் பிளான்ஸ்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்பா சொல்லுவார், அப்பா அம்மா நான் போகிறதுக்குள்ளே நீ வந்து மாமா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு டென்ஷன் இருக்காது, நிம்மதியாக போயிடுவா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் அப்போ எடுக்கும்போது நான் நல்லா சண்டைலாம் ஆகும் வீட்டில், பெரிய பெரிய சண்டை ஆகும். அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் நான் எடுத்த டிசிஷன் இது. நானே வீட்டில் கேட்டு ஓகே நான் மாம்ஸியே கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்த டிசிஷன். அதான் லாஸ்ட் இயர் கல்யாணம் ஆச்சு. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். இன்னும் கூடி சீக்கிரத்தில் இன்னொரு பேபி வந்துடும். அவங்களையும் நாங்கள் யூடியூப்ல பார்ப்போம், அதுவும் தெலுங்குலையும் மலையாளத்துலையும் தமிழ்லையும். இன்னும் மலையாளம் ஆரம்பிக்கல, நீங்க ஐடியா கொடுத்துட்டீங்களா? மலையாளம், ஹிந்தி எல்லாம் ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிங்க. வர்ஷினி நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி நீங்க தான் வந்து அக்காவும் மாமாவும் கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தீங்க, ஆசையா இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் அந்த டிசிஷன் எடுத்த உடனே நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரே வீட்டில் ஜாலியாக எப்போ முன்னாடியே இருக்கிற மாதிரியே இருந்திருக்கலாம். இப்போ அக்கா கல்யாணம் ஆச்சுன்னா வெளியில் போயிடணும்ல, அந்த மாதிரி ஒரு இது இல்லை. இப்போது ஜாலியாக எல்லாரும் சேர்ந்து முன்னாடி இருக்கிற மாதிரியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக இருந்துச்சு. சூப்பர். சரி, யார் ப்ரப்போஸ் பண்ணது ஃபர்ஸ்ட்? உண்மையாக சொல்லணும்னா டில் டேட் ப்ரப்போசல்ன்றது இல்லை. சச் அ போரிங் ஸ்டோரி. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு கண்டென்ட்டும் வராது. உண்மையாக சொல்லணும்னா பரவாயில்ல. எங்களுக்கு போரிங் ஸ்டோரி தான் பிடிக்கும். நான் போராக இருக்கிற படமே உட்காந்து 2 மணி நேரம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் சொல்லுங்கள். ஒன்றுமே இல்லை. இது வரைக்கும் நான் உண்மையாக சொல்கிறேனே, ப்ரொப்போசல்ன்றது இல்லை. ஒருத்தருக்கு ஐ லவ் யூ சொல்லி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது வரைக்கும் சொல்லிக்கினது இல்லை. அந்த வார்த்தைலாம் சொன்னாலும் ஏச்சி என்ன உனக்கு என்ன வேணும்,
உனக்கு என்ன வாங்கி கொடுக்கணும் இப்போ? சௌந்தர்யா, இதுக்கு தான் நீங்க கலாட்டாக்கு வரும்போது மாம்ச கையோட கூட்டு வந்திருந்தீங்கன்னா இந்நேரம் அதை நாங்க வந்து உங்களுக்கு நடத்தி கொடுத்துருப்போம். இந்த பாருங்க, நீங்க எதுவும் கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்க. உங்களுக்கு கிடைக்கிறது அந்த மாதிரி வருத்தமே படாத அளவுக்கு நாங்க ஒரு பெரிய சர்ப்ரைஸே வச்சிருக்கோம். உங்களை சந்தோஷப்படுத்தி எங்க வீட்டு பொண்ணா நாங்க பார்த்துக்கணும். ஒரு அண்ணனா, ஒரு தாய் மாமனா உங்களுக்கு வந்து இப்போ வந்து செய்ய வேண்டிய ஒரு முறை இருக்கு, வளகாப்பு. அந்த வளகாப்பை இப்போ நம்ம கலாட்டால பண்றோம். கொண்டு வாங்க சார் அந்த பெரிய குயின் ட்ரீட்மெண்ட் சேரை. பொதுவாக வளகாப்புனா ஃபுல்லாக லேடிஸாக இருப்பாங்க. நான் தான் இருக்கேனே. நான் லேடிஸ் சொன்னேன். இப்போ நம்ம சௌந்தர்யாக்கு வந்து வளகாப்பு பண்ண போறோம். ஸோ என் இனிய மகாநதி பெண்களே ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. அம்மா நீ உட்காருமா, நீ எந்திரிக்க கூடாதுமா. வாங்க லட்சுமி, வாங்க வாங்க வாங்க. சௌந்தர்யா வந்து ஐயோ வீடியோ எடுக்கலையே, அந்த மாலையை தூக்கி கொண்டு வரலையே. வளகாப்புங்க உங்களுக்கு. தாய்மை வாழ்கென தூய செந்தமிழ் ஆரீராரோ ஆராரோ தங்கக் கை வளை வைரக் கை வளை ஆரீராரோ ஆராரோ இந்த நாளிலே வந்த ஞாபகம் எந்த நாளும் மாறாதோ கண்கள் வீசிடும் மௌன பாஷையில் என்னவென்று கூறாதோ தாய்மை வாழ்கென தூய செந்தமிழ் ஆடல் பாட மாட்டாயோ. வர்ஷினி, அச்சச்சோ வர்ஷினி அழறாங்க. நாள் இந்த ஒரு நாள் இதில் பல நாள் கண்ட சுகமே ஆமா ஆமா, பத்த வைங்க பத்த வைங்க. அக்கா நீங்களும் வாங்க, நீங்களும் வரணும். இதை மறவாதெந்தன் மனமே விழி பேசிடும் மொழிதான் இந்த உலகின் பொது மொழியே. Thank you, my dear Mahanadi girls. Thank you so much. அதுதான் நான் அப்பயே சொன்னேன், இவங்களை கூப்பிடாதீங்க, வேற பெண்களை கூப்பிடலான்னு. ஆரத்தி எடுக்க சொன்னா ராட்டம் சுத்திட்டு இருக்காங்க. சௌந்தர்யா, எஸ். இதை எதிர்பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்? இல்ல, நீங்க ஏதாவது பண்ணுவீங்கன்னு தெரியும், ஆனா இது பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல, சத்தியமா எதிர்பார்க்கல. எதிர்பாராதது எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி இங்க பாத்தீங்களா? நீங்க நினைச்சு வந்திருப்பீங்களா, என்ன உங்க ஹஸ்பண்ட் தான் மிஸ் பண்ணிட்டாரு, அவர் வந்திருந்தாரா அவருக்கு நாங்க வளகாப்பு எடுத்திருப்போம், அவருக்கு இந்த மாதிரிலாம் நாங்க வந்து ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணியிருப்போம். ஆமா ஆமா. ஸோ இப்போதான் ஜஸ்ட் ஒரு 2-3 days ago தான் 7th month ஆரம்பிச்சது. ஸோ 7th monthல நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் 7th month வளகாப்பு வைக்கலாம் அப்படின்னு. பிகாஸ் கல்யாணம் கூட இங்கே பண்ணல, கண்டிப்பாக இங்கே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். பட் ஃபர்ஸ்ட் நாங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே பண்ணிட்டீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் தங்கச்சிலாம் பாருங்க டியரிங் அப். ஆக்சுவலி உங்களை விட வர்ஷினி தான் வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. வர்ஷினி, இது உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் எனக்கு தெரியுது. ஆஸ் அ சிஸ்டர் ஹவு டு யூ ஃபீல்? சித்தியா, சிஸ்டரா இல்ல சித்தி, கரெக்ட். சித்தி சித்தியா வந்து அது ஒரு மாதிரி ஃபீலிங்குங்க. இல்ல நான் பார்த்தேன், கண்ணுல இருந்து கண்ணு வேர்த்துச்சு, நான் பார்த்தேன். ஆமா, வேர்க்கல, வாட்டர் ஃபால்ஸே வந்துருச்சு. எதனால சித்திக்கு, எதனால இந்த கண்ணீர்? சித்தி வந்து சித்தி தான் வீட்டோட கடைசி பொண்ணா இருந்தா. இப்போ வந்து அடுத்து ஒரு குழந்தை வரப்போகுது. இப்போ நான் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும், அதனால கொஞ்சம் லைட்டா எமோஷனல் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ பாப்பாவோட அப்பாக்கும் அம்மாக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆனா சித்திக்கு வந்து கேர்ள் பேபி வேணுமா இல்லை பாய் பேபி வேணுமா? எந்த பேபியா இருந்தாலும் ஓகே, பட் நான் வந்து பாய் பேபி நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் என்ன ஒரு பொண்ணா வளர்த்துட்டாங்க. ஸோ அதனால ஒரு பையன் வளர்த்தா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்
பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும், பொண்ணு இருந்தால் ட்ரெஸ் அழகழகாக போட்டு அழகு பார்ப்பேன், பையன் இருந்தாலும் அழகழகாக ட்ரெஸ் போட்டு அழகு பார்ப்பேன். பட் பையன் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, பையனாக இருந்தால் என்ன பேர், பொண்ணுனா இருந்தால் என்ன பேர்? பேர்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்களா? பேர் இன்னும் செலக்ட் பண்ணலை. பட் எங்கள் அப்பா பிறப்பாருன்னு நினைக்கிறேன் நான். பட் பொண்ணு பிறந்தாலும் பையன் பிறந்தாலும் காட் கிஃப்டட், யாராக இருந்தாலும் ஓகே. பிகாஸ் இப்போ வந்து இந்த ஜென்ரேஷனில் பொண்ணு பையன் அப்படின்லாம் யாருமே இல்லை. ஸோ யார் இருந்தாலும் ஹாப்பி. கண்டிப்பாக நீங்கள் ஹாப்பியாக தான் இருப்பீங்க. ஏன்னா ஒரு வளகாப்பு அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் ரிலேட்டிவ்ஸ் நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கூட இருப்பாங்க. பட் ஆனால் உங்களுடைய வளகாப்புக்கு இன்றைக்கி கலாட்டா ஃபேமிலி இருக்குது, இவ்வளோ தமிழ்நாட்டில் இருக்கிற அன்பான மக்கள் உங்களை சுற்றி இருக்காங்க. இது உங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பிளெஸிங். நீங்கள் சொன்னீங்க ஆசைப்பட்டீங்களே எங்கள் அப்பாவே வந்து பிறக்கணும்னு, நிச்சயம் அது நடக்கும். அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது. உங்கள் அப்பாவே வந்து உங்களை அம்மான்னு கூப்பிட போகிறாரு. இது எங்களுடைய பெரிய பெரிய பிளெஸிங், ஒரு பெரியது. வாங்க வாங்க, நீங்கள் வந்து 4 நல்லா அழகாக ஸ்வீட்டாக ஒரு கிஸ் கொடுங்க அக்காக்கு. வர்ஷினி, நீங்க வந்து உங்க அக்காக்கு வந்து அழகா ஒரு முத்தம் கொடுத்துட்டீங்க. அப்படியே அது வந்து பாயோ கேர்ளோ, சித்தியா ஒரு அழகான முத்தம் ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா அதையும் நம்ம ஃப்ரேம் பண்ணி இல்லை, இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா முத ஒரு குழந்தை பிறந்த உடனே அம்மா தான் முத்தம் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்லலாம் முத உனக்கு முத்தம் கொடுத்தது சித்தி தாண்டான்னு. அழகா வாங்க 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 வாங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸே இல்லாம பாசிட்டிவிட்டி அப்படியே அள்ளி கொட்டுறீங்க, கொடுக்குறீங்க. உங்களுக்கு என்ன ஷாக் ஆகுறீங்க? மக்கள் அப்படிதான் சொல்றாங்க உங்களை பற்றி சௌந்தர்யா. பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் எங்களை மாதிரி கேட்குறீங்களே. வெரி நைஸ், வெரி நைஸ். கமிங் டு யுவர் பாயிண்ட், நீங்கள் சொன்னீங்கல்ல நெகட்டிவிட்டியே இல்லாததுன்னு. நெகட்டிவிட்டி யாருக்குங்க இல்லை. பட் ஒன் திங் ஐ வாண்டட் டு டெல், ஐ எம் ஓப்பன் ஃபார் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஆஸ் வெல். பிகாஸ் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறாங்கன்னா ஆப்வியஸாக பாசிட்டிவும் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்குன்னு ரொம்ப ஹர்ட்டிங்காக பண்ணாங்கன்னா ஒன்றுமே இல்லை, வில் ஜஸ்ட் delete the comment. சிம்பிள், ஸ்வைப் அண்ட் delete. ஒரு நாளைக்கு 20 கமெண்ட் பாப்பாக்கு டெலீட் பண்ணிட்டு இருக்கு, ஃபுல்லாக நெகட்டிவாகவே வந்துட்டு இருக்கு. இல்ல, நான் வந்து பிளாக் பண்ண மாட்டேன், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி விட்டுருவேன். ஒருவேளை யாராவது பண்ணலன்னா அதுவே நெகட்டிவாக போட்டுட்டு டெலீட் பண்ணுது. Yes. ஃபைன். வர்ஷினி, நிறைய நீங்கள் சொன்னீங்க அக்கா வந்து எனக்கு இல்லைன்னா அவ்வளோதான், அவங்க தான் பயங்கர சப்போர்ட்டிவ்னீங்க. ஒருவேளை இந்த அக்கா வீட்டில் இல்லாமல் நீங்கள் வந்து தனியாக பிறந்திருக்கீங்க அப்படின்னா என்ன ஆயிருப்பீங்க? தனியாக இருந்தால் தனியாக வேறு பேர் வச்சுருப்பாங்க, அப்புறம் நான் வேறு எங்கேயோ இருப்பேன், இங்கே இருந்திருக்க மாட்டேன் கண்டிப்பாக. நல்ல பதில். அதே மாதிரி கரெக்ட். நான் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் எப்போவுமே. எனக்கு அக்கா இருக்காங்க கண்டிப்பாக, அது மட்டும் நான் கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். மீதி எல்லாமே என் ஃபேமிலி சப்போர்ட். ஆனால் என் ஃபேமிலியை பற்றி நான் ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். மீதி எல்லாத்த விடையும் என் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நான் இருக்கேன். அது மாதிரி உங்கள் மாமாக்கு மட்டும் டக்குன்னு ஒரு ஃபோன் பண்ணுங்க. பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க, டக்குனு சும்மா பண்ணுங்க. ஃபோன் பண்ணுங்க, லவுட் ஸ்பீக்கர் போடுங்க. நான் ஃபோன் பண்ணுவேன், அங்க போய் நீ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க கரெக்ட்டா? நல்ல மாமா. என்ன பண்ற, தூங்கிட்டாரா? హలో ఏమైంది? ஹலோ, మాయా నీతో మాట్లాడాలంట. அந்த ஃபோன் கொடுங்க, நாங்க பேசுவோம். சார். கேட்குது சார், உங்களுக்கு கேட்குதுங்களா சார்? கேக்குது சார். சார், இங்கே வந்து சௌந்தர்யா இருந்துட்டு கிளம்ப மாட்டுறாங்க சார். அப்படிங்களா? அவங்களுக்கு ஒரு மாதிரி கிடினஸாக இருக்குது. ஓகே அவங்க நீங்கள் இருந்த ஃபீலிங் பெட்டராக இருப்பாங்க. ஓகே ஓகே சார். நீங்கள் பார்க்கிங்கில் தான் இருக்கீங்களா? இல்ல சார் நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். நான் வெளியில் வந்துடும் அப்போ? அந்த வெளியே இல்லைங்க, நான் வேற இடத்துல இருக்கேன். வேறு இடத்துல இருக்கீங்களா சார்? சார், ஆமா. ஆனால் இப்போ அவங்க வந்து ஒரு மாதிரி நாங்களும் தண்ணிலாம் கொடுத்தோம், ஜூஸ்லாம் கொடுத்தோம், அதெல்லாம் வேணான்ட்டாங்க, சுகர் டயட்னு வேறு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆமாம் சார், நீங்கள் ஃபோன்லேயே நீங்கள் எனர்ஜி கொடுக்கலாம் சார். ஃபோன்ல அதே தான் சார். அந்த 3 வார்த்தை சொன்னால் அந்த பொண்ணு எந்திரிச்சு உட்காந்துரும் சார். நீங்க ப்ரொபோஸே பண்ணது இல்லையா சார்? ஃபீல் பண்றாங்க அவங்க. பக்கத்தில் தங்கச்சி இல்லை சார், இது கொழுந்தியா சார். நீங்கள் ஐ லவ் யூ சௌந்தர்யா அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக இங்கே எல்லாருமே வெயிட் பண்ணுறோம். அது நான் தனியா அவங்களுக்கு சொல்றேங்க வீட்ல. அவங்க வந்து தெரியாம கால் பண்ணிட்டேன், வைங்க சார். நல்ல முடிவு, நல்ல முடிவு, நல்ல முடிவு. அதாவது அசார் புரியுதா, நம்ம தான் இங்க ஜோக்கு. வரும்போதே அவங்க 2 பேரும் பிளான் பண்ணி அவனுங்க இப்படிதான் பண்ணுவானுங்க, ஃபர்ஸ்ட் எடுக்காத, எடுத்தா பேசாத அப்படின்னு பிளான் பண்ணி வந்திருக்காங்க. இல்ல அவரு ரொம்ப ஷை. நான் சொல்றேன்ல, அவர் கண்டிப்பா அதை சொல்ல மாட்டார், எனக்கு தெரியும். அதனால தான் தைரியமா நான் கால் பண்ணேன். எங்களோட டைட்டில் ஸ்பான்சர்ஸ் மஞ்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட், where properties become dream come true. Grand Royal Tours, we make sweet memories. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். Supported by the Chennai Silks, let the celebrations begin. Anuj Styles,
ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். ஃபெமினைன் ஹாப்பி டே எவ்ரிடே. பவர்ட் பை டார்லிங். டார்லிங் ஏசி திருவிழா. இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. மேபிள், சவுத் இந்தியாஸ் மோஸ்ட் செலிப்ரேட்டட் உமன்ஸ் வேர் பிராண்ட். கணேஷ் செராமிக்ஸ் பிராண்டட் டைல்ஸ் ஷோரூம், பாண்டி, வெல்லூர், அரியலூர். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. டிஎன்சி ட்ரிட்ஸ், ட்ரஸ்ட் இஸ் our tradition since 1965. சென்னைஸ் அமிர்தா. சென்னைஸ் அமிர்தானாலே பிளேஸ்மெண்ட், பிளேஸ்மெண்ட்னாலே சென்னைஸ் அமிர்தா. அசோசியேட் ஸ்பான்சர் ஐஃபை ப்ராப்பர்ட்டிஸ், ஐஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். திங்க் ஹை, அச்சீவ் ஹை. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஃபார்ம்லே, ஹோல்சம் ஸ்நாக்கிங் இன்டெலிஜென்ஸ் வித்தவுட் கில்ட். லக்ஸுரி பார்ட்னர் அப்டேட் கார்ஸ், accelerating the future. Hospitality partner Somerset Greenways Chennai, Pullman Chennai Anna Salai, Westin Park. Food partner Kolattur Babu Catering, உயர்தர உணவு சேவையில் ஒரு புதிய உச்சம். Envin Caterers. Beverage partner British Empire Packaged Drinking Water. Travel partner Rapido, assured cabs at lowest price. Refreshment partner Wagh Bakri tea since 1892. Special partner Healthware and Niagara. Photography partner Zero Gravity Group since 2010.